Grazie, Memorand sir. Good afternoon, Milakudishan sir. Vanakkam sir. Dasya madam, Dasya Kabra sir. Sir, good afternoon. Good afternoon, Magama. Walthikal, all the best. Vanakkam. Vandanam, namaste, namaskar. சார் இன்னைக்கு நான் வந்து ஒரு பர்சனலா ஒருத்தர்கிட்ட பேசி ஒரு 5200 ஒரு 500 அதுக்கு இது எடுத்திருக்கேன் சார். ஆர்டர் எடுத்திருக்கேன். இதுதான் ஆரம்பம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கு. பயிற்சி தான், தொடர் பயிற்சிகள் தான். நடுவால ஒரு போன் சார் அதுக்குள்ள. ஆமா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அதைத்தான் நம்ம இன்னைக்கு வந்து ரிப்பீட் பண்ணிட்டு போறோம். அதனால வாங்க மகா மேடம். ப்ளீஸ், நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இன்னொரு 2 minutes வெயிட் பண்ணலாமா சார்? லீடர்ஸ் வந்துருவாங்க கரெக்டா சார். 6 மணிக்கு உள்ள வர்றவங்களுக்கு மட்டும் நம்ம செய்தி சொல்லலாம். போனா வந்துருச்சு, நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். நேத்து நம்ம வந்து பார்த்தது இன்னைக்கு நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணேன் சார். அழகா செம்ம பாயிண்ட்ஸ் இதெல்லாம். நேத்து நம்ம பார்த்தது வந்து ஹவு டு இன்க்ரீஸ் வீவிங் இன் கோல்டன் ஹவர்ஸ். இன்னைக்கு இருக்கிற நம்ம கோல்டன் ஹவர்ஸ் இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நம்ம எப்படி வந்து நம்மளோட பிவி எப்படி எல்லாம் நம்ம பிவி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். பாயிண்ட் சொல்றேன் சார். முதல் பாயிண்ட், இன்க்ரீஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் டவுன்லைன் பிவி. இரண்டாவது, கான்டாக்ட் தி டெர்மினேட்டட் ஐடிஸ் அண்ட் சப்ளை ப்ராடக்ட். மூன்றாவது, get order from retail shop with bargain of 10% customer credit and 10% discount. Fourth, increase maximum new joinees. Number 5, increase new consistencies. Number 6, update the offers like Udaan 100% PV 1+1 offers, etc. Number 7, promote new vital pin changings. Number 8, clear the display wall due to March financial year end. வெரி நைஸ், சூப்பர். போனா பேசலாமா? போனா சொல்ல முடியுமா? செல்வராஜன் சொல்றாரா? யார் சொல்றது? போனா சொல்றியாமா? சொல்லுமா போனா. போனா அன்மியூட் பண்ணுமா. பண்ணிடுங்க சார். Increase the download PV. Contact download ID. Downline. PV. Downline purchase PV. Contact ID, Ternet ID PV. Get order retail shop margin 10% to or 10% discount, 10% credit. அப்புறம் increase your maximum new joining. Then increase new consistency. Then update the offer Udaan 100% PV 1 அந்த மாதிரி இது. Promote the vital pin. Vital pin ல இருந்தா அதை ஓபன் அந்த பின் இது. Display, clean the display wall. ஓகேவா சார்? சார் உங்க சவுண்ட் தான் சார் கேட்கல. நான் மூட் ஆயிட்டேன். சொல்லுமா, அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். வெரி குட். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். காரணம், நம்ம வந்து கிட்டத்தட்ட கோல்டன் ஹவர்ஸ்னுடைய எது சுருக்கமான அல்லாவிட்டால் நெருக்கமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஸ்கிரீன் ஷேர் பண்ற பாருங்க.
டாக்குமெண்ட் ஸ்கிரீன் ஒரே மினிட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிரீன் ஸ்டார்ட் நவ். எல்லாத்துக்கும் தெரியுதா? Yes, sir. படிங்க பார்க்கலாம். You can lead a horse to water, but you can't make him drink. You can show a person the truth, but you can't make them think. ஒரு குதிரையை வந்து நம்ம கொண்டு போகலாம் தண்ணி குடிக்கிற இடம் வரைக்கும், ஆனா குடிக்கிறது அதோடைய வேலை தான், நம்மளால குடிக்க வைக்க முடியாது. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து உண்மையை சொல்லலாம், ஆனா அவங்கள யோசிக்க வைக்கிறதும் செயல்படுத்துறதும் நம்மளால முடியாது, அது அவங்க தான் செய்யணும். உண்மையை சொல்லலாம், ஏத்துக்காது அவங்க விருப்பம் இல்லையா? அது அவங்களுடைய நினைவை பொறுத்தது. நாம் சொல்றது உண்மையா பொய்யான்னு அவங்கதான் முடிவு பண்ணணும். ஆனா நாம உண்மையை சொல்றோம். You can show a person the truth. ரைட்டா? Yes, sir. ரைட்டா மகா? நான் இப்போ மூட் ஆயிட்டுனா? இல்லைங்க சார். சரி. ஆகையினால குதிரையை கொண்டுட்டு போகலாம், குளிப்பாட்டலாம், தண்ணி குடிக்க வைக்கலாம், தண்ணி அதான் குடிக்கணும். கொள்ளு வைக்கலாம், அதான் கொளுத்தீங்க, நாம தீங்க முடியாது. அது மாதிரி நம்முடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் நம்ம வந்து மக்களுக்கு என்ன செய்யலாம்? படிப்பாட்டலாம், கோச்சிங் கொடுக்கலாம், எஜுகேட் பண்ணலாம். அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்? வந்து பின்னச்சுக்கணும்னு சொல்லித்தரலாம், ரிஸ்க் எடுக்கலாம், கூட போகலாம், கூட்டிக்கிட்டு போகலாம், தூக்கிட்டு போக முடியாது. மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கலாம், மீன் கொடுக்க முடியாது. மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கலாம், ஆனா மீன் கொடுக்க முடியாது. அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு குதிரையை கொண்டு போய் என்ன செய்யலாம்? நிப்பாட்டலாம். You can lead a horse to water, but you can't make him drink. அது குடிக்க வைக்கிறது நம்மகிட்ட இல்லை, அதுதான் குடிக்கணும். அப்ப நாம என்ன செய்யறது? தண்ணி குடின்னு அவன் இழுத்துக்கிட்டே இருக்கான், தெரியுதா? அவன் கத்திக்கிட்டு இருக்கான், தெரியுதா? தண்ணி குடின்னு கத்திக்கிட்டே இருக்கான். அது என்ன செய்யுது? குடிக்க மாட்டேன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியில நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய வேலை என்னவோ அதை நாம் செஞ்சிட்டோம். பட் அவங்க வேலையை அவங்க செய்யாமட்டா அதற்கு யாருக்கு நஷ்டம்னு கேட்டா குதிரைக்கு தான் நட்டம். குடிக்கலைன்னா குதிரைக்கு தான் நட்டம். அது மாதிரி நம்ம சொல்றத படிப்பாட்டிட்டோம், கோச்சிங் கொடுத்துட்டோம், செய்ய சொல்லிட்டோம். ஆனா செய்ய மாட்டேன்னு இருந்தா யாருக்கு நட்டம் கேட்டா செய்யாதவங்களுக்கு நட்டம். எதுவும் நமக்கு வந்து நின்று போறது எதுவும் கிடையாது. பட் செய்யாதவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கு அந்த இது உண்டாகும். இப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் ஒரு 4 விஷயங்கள் சொல்லித்தார். முதலாவது, எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் வந்து எதிர்நோக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய பொருள்களை எந்த மாதிரி சூழ்நிலையில அதை கொண்டு போய் ஜனங்கிட்டு சேர்க்க வேண்டும். 3வது, எந்த மாதிரி வந்து எந்த மாதிரி லீடர்களை அல்லாவிட்டால் எந்த மாதிரி பார்வையாளர்களை நாம் உருவாக்க வேண்டும். 4வது, எந்த மாதிரி வந்து நாம் இருக்க வேண்டும். முதலாவது எப்படி இருக்கணும்? முதலாவது என்னது? எந்த மாதிரி நம்ம வந்து நபர்களை நோக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் எதிர்நோக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்க வேண்டும். எப்படிப்பட்டவங்களை எதிர்பார்த்து நம்ம சேர்க்கணும் அவசியம்ல. அதே மாதிரி நம்முடைய பொருள்களை எந்த மாதிரி தருணங்களிலே வந்து ப்ரொமோட் பண்ணணும். 3வது என்னது? நமக்கு வந்து எந்த மாதிரி நோக்கமுள்ள அல்லாவிட்டால் லீடர்கள் அல்லது பார்வையாளர்கள் நமக்கு தேவை. பார்வையாளர்கள் தான் லீடர்கள். எந்த மாதிரி நோக்கம் உள்ளவர்கள் நமக்கு தேவை. 4வது, நாம் எப்படி இருக்க வேண்டும். இந்த நாளையும் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னது புரிச்சுங்க. பேசாம வேலை செய்யுங்கடாடே கனகா,
2 பேரும் பேசாம எடுங்க. பேஷன் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். பேஷன் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். நம்ம எப்படிப்பட்டவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எதிர்நோக்கணும்னு சொன்னா பேஷன் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். நல்ல ஒரு தாகம் உள்ள, அல்லாவிட்டால் நல்ல ஒரு டேலண்டட், நிபுணத்துவம் உள்ள நபர்களாக நம்ம வந்து எதிர்நோக்க வேண்டும். இவங்களாதான் நமக்கு இப்ப தேவை. நல்ல டேலண்டடு, நல்ல நிபுணத்துவம் உள்ள ஆட்கள் நமக்கு தேவை. ஒரு தாகம் உள்ள, நிபுணத்துவம் உள்ள. நிபுணத்துவம்னா என்னது? அதுல பாத்தீங்கன்னா ஆயில பத்தி பேச எடுத்தாருன்னா 3 மணி நேரம் பேசுவார். அதே மாதிரி ஒரு 100 சார்ஜ் எந்த ஒரு பொருளையும் அவங்களால வந்து பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஆற்றல் ஒவ்வொன்றிலும் வந்து அவங்களுக்கு ஒரு ஆற்றல் உள்ள மக்கள். அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு இருந்தா இந்த சூழல்ல நம்ம டீம் எப்படி இருக்கும்? வலிமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க செய்யக்கூடிய அந்த உற்சாகமான வேலைகள், அவங்க செய்யக்கூடிய அந்த உற்சாகமான சேல்ஸு, அந்த உற்சாகமான ப்ரொமோஷன்ஸு, அந்த உற்சாகமான அந்த உணர்ச்சி மிக்க அந்த பேச்சு, இதெல்லாம் என்ன ஆகுனா நம்ம டீம்ல உள்ளவங்களை வேகப்படுத்தும். அப்ப இப்படிப்பட்டவங்க நம்ம டீமுக்கு வந்தாதான் டீம் என்ன ஆகும்? அதாவது உயிரோட்டம் அடையும். இல்லைன்னா செத்தவங்க வெத்தலையை கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ பேஷன் அண்ட் எக்ஸ்பர்டீஸ், இதுதான் முதல்ல. ஒரு தாகமுள்ள, நிபுணத்துவம் உள்ள நபர்கள் நமக்கு தேவை. அவங்க செய்யக்கூடிய அந்த பேச்சுல, அவங்க நடத்தக்கூடிய நடத்தையில, அவங்க வந்து பண்ணக்கூடிய சேல்ஸ்ல, அவங்க பண்ணக்கூடிய ப்ரொமோஷன்ல, அவங்க பண்ணக்கூடிய அந்த இதுல நீங்க சொல்ல போனா என்னது அச்சீவ்மெண்ட்ல, அவங்க காட்டக்கூடிய ஆர்வங்களில, அப்படிப்பட்டவங்களை பார்த்து நம்ம டீமில் உள்ளவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்ட ஒரு உத்வேகம். இந்த அவங்களுடைய வேகம் இங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகும் நம்ம டீம்ல. நாமளும் அந்த மாதிரி செய்யலாங்கிற வேகத்துக்கு அப்படிப்பட்டவர்களையும் தேடி. அதுதான் நமக்கு இப்ப தேவை. அப்படிப்பட்டவங்க நம்ம கூட இருந்தா, நம்ம டீம்ல இருந்தா, டீம்ல உள்ளவங்க அதை பார்த்து வேகம் முடியும். அப்ப அது மாதிரி ஒரு தாகமும் நிபுணத்துவம் ஆர்சிஎம் பொருள்கள் மேல தாகம் இருக்கணும். ஆர்சிஎம் பொருள்கள் மேல ஒரு நிபுணத்துவம், நம்மளை விட அதிகமா அந்த பொருள்களை அவங்க தெரிஞ்சு பேசக்கூடியவர்களா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தேடி பிடிக்கணும். தென் பொருள்களை எப்படி கொண்டு போய் ஜனங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பொருட்கள் வந்து போகுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல எது பெருசா பேசப்படுதுன்னா இந்த எண்ணெய் செக்கெண்ணெய் பெருசா பேசுவாங்க. ஆனா செக்கெண்ணெயில என்ன இருக்குதுங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். செக்கெண்ணெய் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல என்னன்னு பார்த்தா, நாங்கெல்லாம் வந்து இயற்கையான பொருள்களை வாங்குறோம். அப்ப இயற்கையான பொருள்களை எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த இயற்கையில என்ன கேடு இருக்குது, இயற்கையான பொருள்கள்ங்கிற பேர்ல எந்த மாதிரி பண்ற, காய்கறினா காய்கறிக்கு மருந்து அடிக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பழம்னா அந்த பழத்துல பவுடர் போட்டு பழுக்க வைக்கிறோம். இந்த இயற்கையிலையும் கூட நமக்கு என்ன இருக்குது, கேடு இருக்குது. அந்த கேட்டுல இருந்து விடுதலையாக்க நம்முடைய பொருட்களை டக்குன்னு களம் இறக்கி, இதுகளெல்லாம் கேடு உள்ளது, இந்த பொருள்கள் வந்து மகத்துவம் சார் மியூட் ஆயிட்டீங்க சார். இது நம்ம செய்ய வேண்டிய வேலை. சாரி, ஒரு மொபைல் இது வந்துச்சு போனு. நம்முடைய பொருள்களை வந்து காம்படிட்டர் என்னன்னு சொல்றது, போட்டி. நம்முடைய பொருள்களுக்கு போட்டி என்னன்னு கேட்டா இதே மாதிரி இருக்கும், நம்ம மாதிரியே இருக்கும். அதுகளை பார்த்தா வந்து என்னது சூப்பருங்கிற மாதிரி வெளியில ஓடிட்டு இருக்கோம். ஆனா அதுகளில் என்ன இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம என்ன செய்யணும், அதை வந்து நாம ஜனங்களுக்கு சொல்லி நம்ம பொருளை ப்ரொமோட் பண்ணா நம்முடைய பொருள்களுடைய இது என்ன உண்டாகும், மதிப்பு மார்க்கெட்ல ரொம்ப அருமையா உண்டாகும். அப்ப திறம்பட நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய பொருள்களை உள்ள கொண்டுட்டு போக முடியும். அப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, மார்க்கெட்ல எது வேகமா போகுது. 2வது பாயிண்ட் ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட்ஸ். ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட்ஸ் 2வது பாயிண்ட். ப்ராப்ளம் ஹைவன் சால்விங் ப்ராடக்ட்ஸ். அதாவது மார்க்கெட்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இன்னைக்கு வந்து நமக்கு யார் காம்படிட்டர், என்ன பொருள் நம்மளுக்கு காம்படிஷன் இருக்கு, சோப்புனா அந்த சோப்புல என்ன இருக்குது, பேஸ்ட்னா அந்த பேஸ்ட்ல என்ன இருக்குது, வெளியில அதிக சேல்ஸ் போற பேஸ்ட் எது, அதிக சேல்ஸ் போற சோப் எது, அதிக சேல்ஸ் போற ஆயில் எது. இப்போ இதெல்லாம் தான் நமக்கு காம்படிட்டர் வெளியில. இந்த காம்படிட்டர்ல என்ன உண்டாகி இருக்குது, என்ன கேடு இருக்குது, அதை நம்ம கத்துக்கிட்டு நம்முடைய பொருளை கரெக்டா வந்து என்ன செய்யணும், அதற்கு மாற்றாக கொண்டு போய் களம் இருக்குன்னா நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்முடைய பொருட்களை அதிகமாக சேல்ஸ் பண்ண முடியும். முதலாவது எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்க வேண்டும், 2வது பொருட்களை எப்படி உள்ள கொண்டு போகணும், 3வது டார்கெட்டட் ஆடியன்ஸ்.
இது ரொம்ப முக்கியம். எப்படின்னு கேட்டா நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம போய் பார்க்குறோம், பேசுறோம், பொருள் மட்டும் வாங்கிட்டு போறங்கிற ஆளு இருக்காங்க, ஜாயினிங் மட்டும் போட்டுக்கிறங்கிற ஆளு இருக்காங்க, ஜாயினிங் போட்டு பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிக்கிறங்கிற ஆளு இருக்காங்க. ஆனா நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களை எல்லாத்தையும் விட வெளியில நிறைய சரியான நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டா அவங்க வந்து எப்படியேனும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், எப்படியேனும் வாழ்க்கையில வந்து சாதிக்க வேண்டும், எப்படியேனும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை வச்சு நம்ம என்ன செய்யலாம், பெரிய லெவல்ல போயிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்னு கேட்டா அவங்க டார்கெட்டட் ஆடியன்ஸ் ஆர் டார்கெட்டட் லீடர்ஸ். டார்கெட்டை எதிர்நோக்கி இருக்கிற ஆடியன்ஸ் அவங்க தான் டார்கெட்டட் லீடரா மாறுவாங்க. நம்ம சும்மா போய் ஏதோ ஒருத்தர் வம்புக்கு கொண்டாந்து ஒரு ஐடி போட்டோம், அவங்க ஒழுக்கமா பர்ச்சேஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஒழுக்கமா அதனால டார்கெட்டட் ஆடியன்ஸ் ஆர் டார்கெட்டட், இந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ் தான் டார்கெட்டட் லீடரா மாறுவாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன செய்யணும், தேடி பிடிக்கணும். எப்படின்னு கேட்டா இலக்குள்ள வாடிக்கையாளர்கள். நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம கொண்டு போய் பொருள் கொடுக்குறோம் இல்லையா, அதுவே கூட நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. சரியா என்ன பண்றது, நான் வந்து வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும், வாய்ப்பு கிடைச்சா போதும், நான் பண்ணிடுவேன், எனக்கு இந்த பொருள் கிடைச்சா இதையே நான் இவ்வளவு வித்துருவேன், நான் இதை கிடைச்சா நான் இத்தனை பேருக்கு சேர்த்துருவேன், இதை கிடைச்சா நான் இந்த மாதிரி பெரிய பணக்கார, அந்த மாதிரி வாய்ப்பை வந்து எதிர்நோக்கி இருக்கிற ஆட்கள் வெளியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் லீடர்களா வருவாங்க நமக்கு. அதாவது டார்கெட்டட் லீடர்ஸ். இப்போ நமக்கு டார்கெட்டே பண்ணாத ஒரு ஆளை பிடிச்சி டார்கெட் பண்ணுன்னு சொல்றதில் கூட அது அந்த குதிரையை இழுத்துட்டு வர மாதிரி தான். அந்த குதிரையை கொண்டாந்து கொளுத்துனுங்கிற மாதிரி தான். அவங்களுக்கு கொள்ளும் இல்லை, பசியும் இல்லை, தாகமும் இல்லை. தாகம் கிடையாது, பசி இல்லை, அவங்கள பிடிச்ச. ஆனா தாகம் உள்ள இலக்குள்ள நிறைய ஆடியன்ஸ் சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஆடியன்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும், யாருன்னு பார்க்கணும். அதுகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்னு கேட்டா அப்படிப்பட்டவர்களை நீங்க தேடி பிடிச்சிட்டீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, டார்கெட்டட் லீடர்ஸா மாறும். இது 3. பாயிண்ட் நம்பர் 4, ஸ்டே ஆகில், AGILE. நீங்க சுறுசுறுப்பானவர்களா இருக்க வேண்டும். ஏஜில்னா சுறுசுறுப்பு. நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். சுறுசுறுப்பு இல்லாம இருந்தா நாம வந்து செத்தவங்க கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி இருந்தா நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்ம லீடர்ஷிப்புங்கிறத நீங்க எழுதிக்கணும். லீடர்ஷிப்புங்கிறது பதவி இல்லை, அது ஒரு ஆக்ஷன். அது பதவின்னு நினைச்சீங்கன்னா பதவி கிடையாது, அது ஒரு ஆக்ஷன். லீடர்ஷிப்புங்கிறது ஒரு ஆக்ஷன். ஆக்ஷன்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து நம்முடைய நடவடிக்கைகள் நம்ம எந்த சூழல்லையும் நாம டல்லாக்கி போகக்கூடாது, நாம சுறுசுறுப்புள்ளவர்களாக வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளை பார்க்குறவங்களுக்கு, நம்ம டீம்ல உள்ளவங்களுக்கு, நம்மோட சேர்ந்தவங்களுக்கு, நம்மோட வந்து பயணிக்கிறவங்களுக்கு என்னவா இருக்குன்னு கேட்டா, ஓ நம்ம இந்த மாதிரி தான் ஆக்டிவா இருக்கணுங்கிற எண்ணத்தை நாம் உருவாக்குவோம். நம்ம தான் லீடர்ஷிப் மாடல் ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அதே தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்டே ஆக்டிவ். ஸ்டே ஆக்டிவ்னா என்னது, நீங்க வந்து ஒரு சுறுசுறுப்புள்ள மனிதனாக அதில் நிற்கணும், அது கடைசி வரைக்கும் நிற்கணும். நீங்க வந்து கோபகுமார் சார் அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். நாம வந்து முன்னாடி நிற்கிறோம், நாம தான் கேப்டன். நம்ம முன்னாடி நிற்கிற ஆளு வந்து கிழிஞ்சி சட்டையை போட்டுக்கிட்டு, இல்லைன்னா ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு, இல்லைன்னா ஒரு பியத்த புடவை கட்டிக்கிட்டு, இல்லைன்னா வந்து என்னது மற்றவர்கள் பார்க்க முடியாத ஒரு துணி உடுத்துக்கிட்டு நாம் போய் அங்கே முன்னாடி நின்று நாம பேச ஆரம்பிச்சு நாம் மற்றவங்களுக்கு ஆசியம் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை பார்த்தவர்கள் என்ன செய்வாங்க, ஆசியம் ரொம்ப பாவமா இருக்கும் போது, ஒரு பாவமான கான்செப்ட் இந்த அம்மா செஞ்சுட்டு இருக்க மாட்டேங்குது. எந்த இடத்துல அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது, நீங்க கில்லியாட்டு இருக்கணும். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து என்னது அவ்வளவு பிரிஸ்கா இருக்கணும், அவ்வளவு வந்து ட்ரெஸ் கோட்ல இருக்கணும், அவ்வளவு வந்து என்னது சுறுசுறுப்புல இருக்கணும். எல்லா இடங்கள்லயும் உங்களை நீங்க என்னது முதன்மைப்படுத்தி காமிக்கணும். நீங்க என்ன செய்யறீங்கிறத அவங்களுக்கு சொல்லணும், நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு காமிக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க டீம் சுறுசுறுப்புள்ள டீமா மாறி மேல வரும். நீங்க எதுவுமே பண்ணல, நான் வாய்ப்பை சொல்லிட்டு வந்துட்டேன் சார், நான் ஆளை சேர்த்துக்கிட்டு வந்துட்டேன் சார், நான் வந்து பொருளை கொடுத்துட்டு வந்துட்டேன் சார், பொருள் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் போதுமா? பத்தாது. அப்ப அங்க பொருள் வாங்குறவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், பொருளை கொடுக்குற இடத்துல காம்படிட்டர், நம்முடைய பொருளுடைய காம்படிட்டர் யாருங்கிறத பார்த்து அந்த காம்படிட்டரை வந்து நம்ம மண்டையடியே அடிக்கணும்.
செகண்ட் தான் நல்லதுன்னு சொன்னா செகண்டை வந்து மண்டையடி அடிக்கணும். அதுல சல்பர் கலக்குறான் சார், சல்பர் இல்லாம செகண்ட் கிடையாது, சொல்லி கொடுக்கணும். அவ எது நமக்கு காம்படிட்டரோ, விவசாய பொருட்கள் அதாவட்டால் இயற்கை பொருட்கள் தான் நல்லதுன்னு சொல்லுவான். அதுல பாத்தீங்கன்னா என்னது பழம் பழுக்கிறதுக்கு பவுடர் போடுறான். அது வந்து என்னது காய்களை வந்து விளைவிக்கிறதுக்கு எண்டோசல்பான் அடிக்கிறான். இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அந்த காம்படிட்டர் நம்ம மடம் கடிக்குவேன். இப்போ மார்க்கெட்ல இப்போ என்ன பிரச்சனைகள் இருக்கிறது அதை எதிர்நோக்கி நம்முடைய பொருட்களை வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நிறைய பேருக்கு வந்து வாந்தி பேதி மயக்கம் வந்துச்சு. நிறைய பேர் வந்து என்ன ஆயிட்டாங்க, கால்ராவில் போயிட்டாங்க. நிறைய பேர் கொரோனாவில் போயிட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது கொரோனாவிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீங்கள் எஸ்ஒய் சாப்பிடுங்கன்னு நாம களத்துல எடுக்கணும். எஸ்ஒய் பட்டையா வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்து அதற்கு தீர்வு காணக்கூடிய பொருட்கள் நம்மளுக்கு எதுன்னு கேட்டு கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து இழப்பம் இருக்குது, ஒரு ஆளுக்கு வெல்கோஸ் நரம்பு இருக்குது, ஒரு ஆளுக்கு வந்து என்ன இருக்குது, எலும்பு வந்து போன் மாஸ் கம்மியா இருக்குது, ஒரு ஆளுக்கு வந்து என்னது இது வந்து என்னது கண்ணை மண்ணா டொக்கு எடுத்து போச்சு. அப்ப இப்ப இந்த மாதிரி பப்பா இல்லை, கண்ணை பப்பா இல்லை அப்படின்னா என்ன சொல்லணும், புரோட்டீன் குறைவு இருக்குது, புரோட்டீனை வந்து உள்ள செலுத்தும். இது மாதிரி நம்ம பொருட்களை நம்ம காம்படிட்டர்களாக இருக்கிறவங்கிட்ட மடங்கடிக்கணும். இலக்க 4 பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது பாயிண்ட் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபர்களை நாம எடுக்கணும். அதாவது ஒரு தாகமும் நிபுணத்துவம் உள்ள நபர்களை எதிர்நோக்க வேண்டும். அவங்கெல்லாம் நம்ம டீம்ல இருந்தாதான் அவங்க ஆக்ஷனை பார்த்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்து மற்றவங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, நம்முடைய பொருட்களை எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி காம்படிட்டர் பொருள்கள்ங்கிறது கண்டுபிடிச்சு எந்த மாதிரி தருணங்களில் எந்த மாதிரி நேரங்களில் நம்முடைய பொருட்களை கொண்டு போனா ஜெயிக்க முடியும். அந்த பொருள்களுடைய அந்த காம்படிட்டர்ஸ் யார் அவங்கள வந்து நம்ம மடங்கடிக்கணும். மூணாவது என்னன்னு கேட்டா, இலக்குள்ள நபர்கள் அல்லாவிட்டால் என்னது நல்ல எதிர்கால பார்வை சிந்தனையாளர்கள், பார்வையாளர்கள், அவங்க தான் வந்து இலக்குள்ள டார்கெட்டட் ஆடியன்ஸ், டார்கெட்டட் லீடர்ஸ், டார்கெட் உள்ள லீடர்கள். எல்லாரும் நமக்கு வந்து லீடர்களாக வர மாட்டாங்க. நம்முடைய ஜாயினிங்ல டார்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றவங்க தான் லீடராக உருவெடுப்பாங்க. சார் நான் இந்த மாதம் 20 பண்ணிடுறேன் சார், அடுத்த மாதம் நான் 40க்கு வந்துடுறேன் சார். அந்த டார்கெட்டை யார் தாண்டுறாங்களோ அவங்க தான் லீடராக வருவாங்க. அவங்க தான் வந்து எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, சம்பாத்தியத்துக்கு வருவாங்க. அவங்க தான் எமரால்டு டைமண்ட் எல்லாம் வர முடியும். அப்போ டார்கெட் இல்லாத ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு நம்ம குதிரையை கூட்டிட்டு வந்துட்டான், கொண்டு வச்சுட்டான், தண்ணி வச்சுட்டான், குடிக்க மாட்டேங்குது. அந்த குதிரையை என்ன செய்யணும், கொண்டு போய் கட்டி போட்டு காய போட்டு எதுக்கு வந்து பறக்குது, எது தண்ணிக்கு பறக்குது, எது புல்லுக்கு கொள்ளுக்கு பறக்குது, கொண்டாந்து கட்டி மேய்க்க வேண்டியதுதான். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. தென் ஸ்டே ஆகிட், அது நாம செய்ய நாம வந்து சுறுசுறுப்பா இருக்கணும், பிரிஸ்கா இருக்கணும், ட்ரெஸ் கோட்ல இருக்கணும், எல்லா இடங்களிலையும் நம்மை முதன்மைப்படுத்தணும். நாம் என்ன செய்யறோம்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம நம்பி வரக்கூடியவங்களுக்கு நாம நம்பிக்கையா இருக்கணும். நமக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கிற லீடர்களை எந்த மாதிரி நம்ம வந்து உருவாக்கணும். எப்படி வந்து பண்ணணும், இதெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள். இந்த நாளை நீங்க மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த நாளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை. நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், அடடா நமக்கு என்னடா இத்தனை பேர் இருந்து இது மாதிரி டோன்ட் வரி, நாம யாரையும் டிபெண்ட் பண்ற ஆளுங்க இல்லை, யாரையும் நம்பி நாம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டா, சுத்தும் பூமி நிற்குமா? 24 hours அது சுத்திட்டு தான் இருக்கு. நாம அதே மாதிரிதான், என்ன நேர்ந்தாலும் நாம நிற்க மாட்டோம், நம்ம சுத்திக்கிட்டு தான் இருப்போம். என்ன காரணம், நம்ம வேலை அதுதான் நம்ம வேலை, அதை நம்ம செய்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் அதை செய்யறாங்களா? இல்லை சார். என்ன பண்றாங்க, நிறைய பேர் தங்களுடைய வாழ்நாளை விரயமாக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு மணி நேரத்தையும் டைம் இஸ் ஈக்குவல் டு மணி எழுதிங்க, டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. மற்றவர்களுக்கெல்லாம் டைம் வந்து பாஸ் ஆகணும். எதுல போய் உட்காந்துருக்காங்க, டிவியில் உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் எதுல போய் உட்காந்துருக்குறாங்க, அவங்க வந்து டைம் பாஸ்க்காக வேண்டி சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தயக்கர் மாடிட்டு இருக்கிறாங்க, டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு டைம் பாஸ் ஆகும். பட் நம்முடையது டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. நம்முடைய நேரம் பணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஒரு 2,20,000 ரூபா போன மாசம் வாங்கியிருக்கிறேன். அந்த 2,20,000 ரூபாயில நீங்க 30 நாள் வகுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு 7,000 ரூபா வருமா? ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய்னா 24 hours டிவைட் பண்ணி பாருங்க, மணிக்கு 300 சில ரூபா வருமா? ஒரு மணிக்கு எவ்வளவு வரும்? 300 சில்லறையா? 300 சில ரூபா வரும். 350 ரூபாய் கிட்ட வரும்.
சரி, ஒரு மணிக்கு 350ன்னா 60 டிவைட் பண்ணுங்க, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு வரும்? 350 60 வகுத்து எவ்வளோ? 6 6 36, கிட்டத்தட்ட ஒரு 60 65 ரூபா கிடைக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 65 ரூபா என்னுடைய வருமானம். டைம் இஸ் ஈக்குவல் டு மணியா இல்லையா? டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. ஆகையினால் உங்களுடைய வருமானத்தை நீங்க ஆர்சிஎம்ல எடுத்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு டிவைட் போட்டு பாருங்க. உங்க டைம்லயும் பணம் இருக்கிறது, உங்க நேரத்திலையும் பணம் இருக்கிறது. ஸோ அவங்க நேரமெல்லாம் பாஸ் ஆயிட்டு இருக்குது, நம்ம நேரமெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குது? நம்ம நேரமெல்லாம் பணம் ஆயிட்டு இருக்குது. அது பாஸ் ஆகுது, இது பணம் ஆகுது. ஆகையினால பீஸ்ஃபுல்லா செய்யுங்க. இந்த மாதம் உங்களுடைய டார்கெட் கண்டிப்பா நீங்க வந்து அடைவீங்க. என்ன காரணம்னு கேட்டா, நினைச்சதை முடிக்கிறது தான் நம்முடைய வேலை. நான் என்னுடைய ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி உங்களை உற்சாகமூட்டி இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். சென்னை கிளம்பிட்டு இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டால், நாளைக்கு எனக்கு திருக்குர்த்தி பாபு மார்ட்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால எல்லாரும் முடிஞ்சா உங்க டீமோட வாங்க, இல்லைன்னா உங்களுடைய கடைசி, ஏன்னா கடைசி பால்ல சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் நாளைக்கு நான் பேச போறேன். அதனால அதெல்லாம் முடியாதுன்னு நான் பார்த்தா தானே, நான் கேட்டா தானே, கடந்து வந்த பாதை தானே. ஓ யாருக்கு தெரியலையே அவங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு கொடுக்குறாரு. கணக்கு அந்த அந்த தெரியாதவனுக்கு பட் உள்ளோட்டு லெஃப்ட் ரூட்டு ரைட் ரூட்டு யூ டேன் உள்ள வாழு. நமக்கு போய் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. என்ன காரணம்னுக்கா, நான் வந்தப்பே தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்ன நம்ம வந்து ஒரு நம்ம எடுத்துக்கிட்ட நோக்கம், நான் ஒரு இடத்த கடக்கணும்னு சொன்னேன். உதாரணத்துக்கு சொல்றேன், உலக ஓட்டப்பந்தயம் என்னன்னு சொல்றது, ஒலிம்பிக்ல ஓடக்கூடிய ஒரு ஆளு சென்ற ஆண்டு 100 மீட்டர் ஓட்டத்தை அவர் வந்து 2 நிமிஷத்துல முடிச்சிருப்பார். அப்ப 2 நிமிஷத்துல முடிச்சவர் தான் முதலாவது வந்திருக்காருங்க. அது நாம் கணக்கெடு. அவர் 2 நிமிஷத்துல ஓடினவுடனே ஓவர் டேக் பண்ணவுடனே நாம என்ன செய்யணும்? 1.5 நிமிஷம் வச்சு ஓடி பழகணும். இதுதான் வந்து நாம அவங்களை ஜெயிக்கிறது, அந்த கப் வாங்குறதுக்கான வேலை. இப்ப நம்முடைய என்னவா இருக்குன்னா, இவ்வளவு பேர்த்த வச்சு இவ்வளவு பிசினஸ் பண்ண முடியுங்கிறது நம்ம வந்து ஒரு கால்குலேஷன். இப்ப நாம என்ன செய்யறோம்? இவ்வளவு பேர்த்த வச்சு இவ்வளவு பண்ண முடியுங்கிற கால்குலேஷன் உடைக்கிற என்னது, இதை விட கம்மியான ஆட்களை வச்சே நான் பண்ணி காட்டுறேன். அதுதான் வந்து உடைக்கிறது. எப்படின்னு கேட்டா, இருக்கிறவங்களை என்னது மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆற்றலை ஒருங்கிணைக்கிறது, ஆற்றலை ஒருங்கிணைக்கிறது. எல்லாத்துக்கிட்டே ஆற்றல் இருக்குது, அதை ஒருங்கிணைக்கணும். எல்லாருக்கும் பிவி பண்ண தெரியும், பர்ச்சேஸ் பண்ண தெரியும், பொருள் வாங்க தெரியும், அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்க தெரியும், பண்ண வைக்க நமக்கு தெரியும். அதுல பர்ச்சேஸ் பண்றவங்களை உருவாக்குறவங்க இருப்பாங்க. அதுதான் ஆற்றலை ஒருங்கிணைக்கிறது. எப்படின்னு கேட்டா, இப்ப நான் இருக்கிறேன், நான் மட்டும் ஒரு 1000 2000 பில் பண்ணிடுவேன்னா பண்ணிடுவேன். ஆனா என்னால் என்ன பண்ணணும்னா, ஒரு 10 பேருக்கு 2000 பில் பண்ண வைக்க முடியும்னா, என்ன மாதிரி 15 ஆட்கள் இங்க ஒருங்கிணைக்கணும். அப்ப இது வந்து என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் ஈஸி போட்டு 20,000 பில். நான் ஒரு ஆள் மட்டும் 2000 பில் பண்ணுவேன். ஆனா என்னை வந்து நீங்க சரியா கையாண்டா நான் வந்து 20,000 பில் கொண்டு வந்துடுவேன். இதுதான் ஆற்றலை ஒருங்கிணைக்கிறது. இந்த மாதிரி ஒருங்கிணைக்க தெரிஞ்சா நம்ம கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? நாம நினைச்ச டார்கெட்டை அடைய முடியும். 1.5 நிமிஷத்துல ஓடினா ஜெயிக்க முடியும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, நாம எடுத்துக்கிட்ட டார்கெட்டை எவ்வளவு நேரம் இருக்குது, டைம் இஸ் ஈக்குவல் டு மணி, எவ்வளவு நேரம் இருக்குது, எவ்வளவு குவாலிட்டி பர்சன் டார்கெட்டட் லீடர்ஸ் நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க, தாகமும் உணர்ச்சி மிக்க அல்லாவிட்டால் நிபுணத்துவம் உள்ள ஆட்கள் நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பொருள்களை கொண்டு போய் சமயோக புத்தியாக பொருள்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆக்டிவா எத்தனை பேர் இருக்காங்க. இன்ஆக்டிவ் ஒட்டுங்கள, ஆக்டிவ் தான். நம்ம இன்ஆக்டிவ் சைடே நம்ம போகக்கூடாது. இந்த 2 நாளைக்கும் இன்ஆக்டிவ் சைடே நம்ம போகக்கூடாது, ஆக்டிவ் சைட்லயே தான் இருக்கணும். இன்ஆக்டிவ் சைட்ல போனீங்கன்னு வைங்களேன், உங்க டைம் என்னாச்சு? டைம் இஸ் ஈக்குவல் டு மணி தானே. உங்க டைம் வந்து என்னாச்சு? பாஸ் ஆயிடும். மணி ஆகாது, பாஸ் ஆயிடும். அப்போ உங்க டைம் மணி ஆகணுமா பாஸ் ஆகணுமான்னு பாருங்க. டைம் பாஸ் ஆகணும்னா இன்ஆக்டிவ் சைடில் நிற்கலாம். ஆக்டிவ் சைடில் வரும்போது என்ன, அடுத்தது என்ன செய்யணும், எதை செய்தா இன்க்ரீஸ் ஆகும், எதை செய்தா தாண்ட முடியும், எதை செய்தா 1.5 நிமிஷத்துல ஓட முடியும், இந்த சிந்தனை உங்களுக்குள் இருக்கட்டும். உங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டா, இப்போ நான் ஒரு சார்ஜர் போட்டு பாருங்க, செல்லு சார்ஜர்ல கொடுக்குறேன். இதை இப்படி எடுத்துட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல சார்ஜ் குறைஞ்சி வரும். ஆனா நான் தொடர்ந்து சார்ஜர்லயே வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? 100 பாயிண்ட் வர வரைக்கும் சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. 100 பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சோண்டு குறையும், எடுத்துட்டா கொஞ்சோண்டு குறையும், மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கணும். அப்ப இது யாருன்னு கேட்டா இது நீங்க. இது யாருன்னு கேட்டா உங்க ஆக்டிவ் அப்ளைங் லீடர். இவரோட நீங்க வந்து இருந்தா என்ன ஆகும்? சார்ஜ் ஆகிட்டே
நீங்க எப்பவுமே சுவிட்ச் ஆஃப் ஆக மாட்டீங்க. ஆகையினால இந்த 2 நாட்களிலும் உங்கள் வெற்றி நிச்சயிக்கப்படக்கூடிய நாட்கள். எனவே இன்னைக்கு நீங்க நான் பேசுனது ஒரு முறை இந்த 4 பாயிண்ட் சொல்ல முடியும், நீங்க சொல்லலாம். தயவு செய்து சொல்லுங்க. 2 பேர் சொன்னா போதும். யார் யார் சொன்னீங்க? மகாவும் பூனாவும் சொன்னீங்களா? பூனா காணுமே, இருக்கா அப்படியா? சரி, வேற 2 பேர் சொல்லுங்க. சசிகலா மேடம், எப்ப பார்த்தாலும் லேட்டா வர்றீங்க, என்ன மேடம் இருக்கிறீங்களா? இன்னைக்குமே ஏதாவது வித்துக்கிட்டு இருக்கிறீங்களா? வணக்கம் சார், டிராவல்ல இருக்கேங்க சார், பஸ்ல வந்துட்டு இருக்கேங்க சார். நீங்க பேசுறது ஒண்ணும் தெரியலாமா? எங்கேயோ குழிக்குள்ள இருந்து பேசுறீங்க, குழியை விட்டு வெளியில் வாங்கம்மா. எப்ப பேசினாலும் குழிக்குள்ளேயே இருந்து பேசுறேன். எப்படி போன கீழே வச்சுட்டு சத்தமா பேசுங்க, இங்கே கேட்டுட்டு வெளியே போய் உள்ள வாங்க. இப்ப கேக்குதாங்க சார்? கேட்கலாமா? வெளியில போயிட்டு உள்ள ஜாயின் பண்ணுங்க. வேற யாரு? செல்வராஜன் பேசலாமா? சார் வணக்கம் சார், குட் ஆஃப்டர்நூன் சார். இப்போ நான் சொல்றேன் சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட்டை அடையறதுக்காக எப்படிப்பட்ட மனிதர்களை நம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நம்ம செல்போன்ல பிரச்சனை தெரியல பாத்துக்கிறேன். என்ன சார்? ஏன் மகா அண்ணன் பேசுறது கேக்குதா சார்? வணக்கம் சார், சார் வணக்கம். நமது சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமது டார்கெட்டை அடையறதுக்காக எப்படிப்பட்ட மனிதர்களை நம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தி ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம் இன்னைக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா ஃபேஷன் அண்ட் எக்ஸ்பர்ட்டிங், தாகமும் நிபுணத்துவம் உள்ள ஆட்களையே நம்ம எதிர்நோக்க வேண்டும் அப்படிங்கிறது பார்த்தோம். செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட், அதாவது நமது பொருட்களை பற்றி அதோடைய சந்தை வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களை சேர்ந்திருக்க வேண்டும். மூணாவது பாத்தீங்கன்னாக்கா டார்கெட் ஆடியன்ஸ், நம்முடைய வாடிக்கையாளர்களோட அவர்களை நம்ம இலக்காக வைத்து செய்ய வேண்டும். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டே அக்லிட், சுறுசுறுப்போடு இருக்கிறவர்களை நமது சேர்த்துக்கொண்டு நமது டார்கெட்டை அடைவதற்காக இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் சார். இதை பத்தி பார்த்துருக்கோம் சார். இந்த 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம் சார். வெரி நைஸ், சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நன்றி நண்பர்களே. இனி அடுத்தது யாரு? சசிகலா மேடம் வெளியே போயிட்டாங்க, ஆனால் உள்ள வர விட்டாங்களா? சரி, உள்ள இருக்கிறவங்க பேசுங்க சார். வணக்கம் சார். அந்த 4th பாயிண்ட் ஸ்டே ஆங்கிள், அது என்ன சார் வேர்ட் இது இங்கிலீஷ்ல? AGILE. அதாவது அதுக்கு என்னன்னு சொல்லணும்னா சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு. சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும், அதுதான் AGILE. சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஸ்டே, அதுல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாது. இல்லைன்னா ஸ்டே இன் ஆக்டிவ்னு போட்டுங்க, ஆக்டிவ் மோட் போட்டுங்க. ஆக்டிவ்ங்கிறது ஆக்டிவ் மோட். அது நெட்வொர்க் வேர்டு, நீங்க ஆக்டிவ்னு புரிஞ்சுக்கணும். எஸ் சார், எஸ் சார். போனா பேசுறீங்களாப்பா? போனாமா? சரி, நீயே சொல்லுங்க. ஓகேமா. எஸ் சார். சரி, நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வந்து எப்படி நம்ம வந்து கோல்டன் ஹவர்ஸ், 11 ஹவர்ஸ் இன் பிட்வீன்ல எப்படி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு 4 சிறப்பான வழிகள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. முதல்ல எப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம எதிர்நோக்க வேண்டும்? ஃபேஷன் அண்ட் எக்ஸ்பர்டைஸ், தாகமும் நிபுணத்துவம், எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்க, ஒரு எக்ஸ்பர்டைஸா இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம உற்சாகமாகவும் பேச்சு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து அவங்களுடைய சுறுசுறுப்பு தன்மையை பார்த்து நம்ம வந்து மற்றவங்க எல்லாருமே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்களோட இந்த நேரத்துல மிங்கிள் ஆகணும். அடுத்தது நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற ஒரு நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் ப்ராடக்டை வந்து நம்ம கையில எடுத்து நம்ம கிட்ட என்ன பெஸ்ட் இருக்கோ அவங்க கிட்ட அதுல என்ன குறைபாடுகள் இருக்கோ அந்த குறைபாடுகளை சொல்லி நம்ம ப்ராடக்டோடைய பெஸ்ட் படிச்சுட்டு இந்த காம்படிஷனா நம்மளுடைய ப்ராடக்டை கொண்டு போகணும். ஹவு டு சப்ளை ப்ராடக்ட்ஸ் டு தி பப்ளிக், அந்த மாதிரி அதை அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். மூன்றாவது, இந்த நேரத்துல நம்ம வந்து
அந்த காம்படிஷனை உடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை உள்ள மூவ் பண்ணணும். நம்ம டீம் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும். மூன்றாவது டார்கெட்டட் ஆடியன்ஸ். மக்கள் நிறைய பேர் வந்து இலக்குகளோட நிச்சயமா இருக்காங்க சார். நிறைய பேர் வந்து இலக்குகளோட இருக்கிறாங்க. சரியான நம்ம கண்டுபிடிக்கணும். எதிர்பார்ப்பு வச்சுக்கொண்டு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு நிறைய துடிப்பவர்கள் நிச்சயமா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களை கண்டுபிடிக்கணும். அவங்களை கண்டுபிடிச்சு நம்ம அவங்களுக்கு வந்து இந்த நம்ம வாய்ப்புகளோ நம்மளுடைய வழிமுறைகளை சொல்லி கொடுக்கும்போது நிச்சயமா அவங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க டார்கெட் ஆடியன்ஸா ஒரு லீடரா உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான்காவது நம்ம பார்த்தது ஸ்டே அஜைல். அதாவது நம்ம வந்து எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறோம், நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்ல இருக்கோம், நம்ம வந்து எந்த அளவுக்கு டூப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எப்படி நம்மள வச்சிருக்கிறோம், அதை பார்த்துதான் வந்து நம்ம ஒரு பிரிஸ்கா இருக்கிறோம், நம்ம ஒரு ட்ரெஸ் கோட்ல இருக்கோம், நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன பேசுறோம், இது எல்லாமே நம்ம டீம் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப்ல ஒரு ஆக்ஷன்ல இருக்கிறோம் இருந்தா மட்டும்தான் நம்மளை பார்த்து அது வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி மாற போறோம். அதனால ஸ்டே அஜைலா இருக்கணும் அப்படின்றதை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நிச்சயமா இதுவும் நமக்கு நம்மளுடைய டார்கெட்டை அடையிறதுக்கு இந்த 4 பாயிண்ட்டும் நிச்சயமா ஒரு பெரிய உறுதுணையா இருக்கும்னு நான் நம்புறேன் சார். தேங்க்யூ சார். சார் நீங்க மியூட் ஆயிட்டீங்க சார். சார் நீங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க மகாவுக்கு. சூப்பரா சொல்லிட்டாங்க. இது வந்து இந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட். ஃபீட்பேக் மட்டும் யாரு, ஆனால் ஃபீட்பேக் யாரெல்லாம் வந்து புரிந்து கொண்டீர்கள், அல்லாவிட்டால் தெரிந்து கொண்டீர்கள். ஃபீட்பேக் போனாலும் ஃபீட்பேக் சொல்ல முடிச்சிடல. எனக்கு இந்த 4 பாயிண்ட் சொல்ல முடியல சார், ஆனால் இது மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார், நான் வந்து இந்த மாதிரி பண்றேன் சார் அப்படின்னு சொன்னா கூட போதும். என்ன போனா ஃபீட்பேக். வணக்கம் சார். உண்மைதான் சார், 4 பாயிண்ட் தான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா கொஞ்சம் சத்தமா பேச முடியாதா? சரி பேசுமா, பேச நீ பேசு. என்ன சொல்றாங்க மகா, நீ எனக்கு சொல்லுமா. மூட் ஆயிட்டீங்களே சார். எனக்கு கேட்கல சார் அவங்க சொல்றது. கேட்கலையா? சரியா கேட்கலங்க சார். ஆமா இல்லைங்க சார், அவங்க உடம்பு முடியாம இருக்காங்க. சரி ரைட்டு. ஆமாங்க சார். பரவாயில்லைங்க சார். உள்ள இருக்கீங்க போனா செல்வராஜன், நீங்க 4 பேர் இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி முடிக்கிறது என்ன, இந்த 2 நாள் இருக்கு, இன்னொரு சேர்த்தா 3 நாள் இருக்கு. இந்த 2 நாளைக்குள்ள நம்ம என்ன செய்யணுமோ அதை வந்து சிறப்பாக செய்யணும். நம்ம வந்து எதை செய்யக்கூடாதோ அதையும் இந்த டைம்ல எடுக்கக்கூடாது, எதை செய்யணுமோ அதை மட்டும் இந்த டைம்ல எடுக்கணும். ஃபில்டர் பண்ணுங்க. செய்யக்கூடாது எல்லாம் எழுதிக்கணும், அதையெல்லாம் செய்யாம விட்டுருங்க. செய்ய வேண்டியது மட்டும் எழுதுங்க, அதை மட்டும் செய்யும். ஏன்னு கேட்டா நம்ம வந்து கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். 2 நாட்கள் 48 மணி நேரம். இப்போ நமக்கு எதை செய்தால் வந்து பிரயோஜனமோ அதை நீங்க பண்ணுங்க. அதனால இது உங்களுக்கான தருணம். இந்த தருணத்துல புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, நன்மை எதுவோ இனி செய்தா நமக்கு என்ன வந்து கூடுதல் பிளஸ் எதுவோ, மைனஸ் பக்கம் போகாதீங்க, பிளஸ் எதுவோ, அல்லாவிட்டால் புதியது எதுவோ, அல்லாவிட்டால் என்னது இனி சேர வேண்டியது எதுவோ, இனி வந்து அடைய வேண்டியது எதுவோ, இலக்கு எதுவோ, அதையெல்லாம் மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, நோக்கி ஓடுங்க. பின்னானவர்களை மறந்துடுங்க. நேற்றைக்கு நடந்ததை கூட மறந்துடுங்க, நேற்றைக்கு நடந்ததை மறந்துடுங்க, முந்தா நேரத்துக்கு நடந்ததை மறந்துடுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. நம்முடைய கனவுல என்னது கலையாம இருக்க வேண்டும். இந்த கனவு கலையாம இருக்கோன்னா என்ன செய்யணும், நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை கண்டிப்பா இருக்க வேண்டும். விடியம் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. கண்டிப்பா உங்களால முடியும். ஆகையினால் உங்க எல்லாரும் நான் அன்மிட் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கும் வந்து நான் சென்னை கிளம்ப வேண்டி இருக்கனால நேரமே முடிச்சுட்டு கிளம்புனாட்டு உங்க எல்லாரையும் அன்மிட் பண்ணியாச்சு. ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். அதுக்கு முன்னாடி கிடையாது. அது அந்த நிகழ்ச்சி வந்து நாளைக்கு நடக்கிறது பேர் கனவே கிடையாது. கனவே ஒரு சவுண்டா சொல்லுங்க. கனவே கிடையாது. கண்டிப்பா வந்து கனவு நினைவாகட்டும். தூங்கும் போது வருவதல்ல கனவு, நம்மை தூங்கப்படாமல் செய்வதுதான் கனவு. வாழ்த்துக்களோட இன்றைய கூட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு உங்களுக்கு கூட்டம் இல்லை, சண்டே இல்லை, அதுக்கப்புறம் உங்களுக்கு மண்டே தான். ஆகையினால மண்டேங்கிறது உங்களுக்கு என்ன நாளா இருக்கும், மோஸ்ட்லி உங்களுக்கு கடைசி நாளா இருக்கும். மண்டே கடைசி நாள் நிறைவு பகுதியா இருக்கும். யார் யார் அச்சீவ் பண்ணிக்கிறீங்க, யார் யார் வந்து ஓட்டத்தை சரியா ஓடி இருக்கிறீங்க, யார் யார் எந்த இடத்துல நிற்கிறீங்கிறத மட்டும் பார்த்து மகிழ்ச்சிகரமா மண்டேயோட நம்ம இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். ஜெயாசியம்.
குடாசியம் சரி ஆயிடுச்சு. 8 மணிக்கு கிடையவே இன்னைக்கு ஆவல் கிடையாது. முடிச்சு தேங்க்யூ சுகுமார் சார், பையன் தேங்க்யூ பேசுறாரு. சார், தேங்க்யூ சார். இன்னைக்கு 8 மணிக்கு கூட்ட சுதந்திர Thank you, மீட்டிங் Nidhi. ஆவல் முடிச்சு சுகுமார் பையன் அதில் கலந்துக்குங்க. வாழ்த்துக்கள்.